ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு புது அனிமேவை தான் பார்க்க போறோம். இந்த அனிமையை பத்தி சொன்னா நம்ம ஹீரோ இசக்கையாய் வேற ஒரு உலகத்துக்கு வந்துறான். அது ஒரு பிச்சைக்காரனா. இங்க கேட்டது சரிதான், பிச்சைக்காரனா வரான். அந்த உலகத்துல அவனுக்கு ஒரு இம்மார்டலிட்டிக்கான பவர் கிடைக்குது. இம்மார்டலிட்டினா அவன் சாக மாட்டான்னு இல்ல, செத்து போறதுதான் பவரு. எத்தனை வாட்டி அவன் இறந்து போறானோ அத்தனை வாட்டி அவனோட பவரு, அவனோட ஸ்டாட்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி எங்கெல்லாம் இறந்து போறானோ அவனோட பாடியும் அங்க கிடக்கும். இவன் வேற ஒரு இடத்துல திரும்பவும் ரீபான் ஆவான். இந்த மாதிரி ஒரு ஓபியான எபிலிட்டியை வச்சு நம்ம ஹீரோ என்ன பண்ணா அதெல்லாம் நம்ம எபிசோட்ல பார்க்கலாம். வீடியோக்கு மறக்காம ஒரே ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி நீங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அவனையே பார்த்து சொல்றான், இந்த மாதிரி நான் இப்போ எங்க இருக்கேன், எனக்கு முழுக்க முழுக்க கடனா இருந்தது, நான் ரிவர்ல குதிச்சு அப்படியே கமிட்டட் சூசைட் பண்ணேன். ஆனா இந்த வாட்டரோட டேஸ்ட் இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அப்புறம் தான் தெரியுது அது ஒன்றும் வாட்டர் இல்ல, அவன் மேல பூனை ஒண்ணுக்கு போயின்னு இருக்கு. இதனால அவன் பயங்கரமா அந்த பூனையை கத்தி விடுறான். அவனுக்கு அப்புறம் தான் புரியுது அவன் இசாக்கையாய் வேற ஒரு உலகத்துக்கு வந்திருக்கான். அவன் முன்னாடி ஒரு சிஸ்டமும் இருக்கு. அந்த சிஸ்டமும் சொல்லுது, மாஸ்டர் கங்க்ராலேஷன், நீங்க வந்து ஒரு பெக்கரா ரீஇன்கார்னேட் ஆயிருக்கீங்க. என்னது ஒரு பெக்கராவா? இதுல என்ன எனக்கு பெருமை இருக்கு? நீங்க கவலைப்படாதீங்க மாஸ்டர், உங்களுக்கு இம்மார்டலிட்டி சிஸ்டம் வந்து கிடைச்சிருக்கு. அவனுக்கு அவளைக்கும் புரியல. ஏன்னா பெக்கரா இருந்து அவனால என்ன பண்ண முடியும்? இப்படி இவன் யோசிக்கும் போதே ஒரு வண்டி வந்து அவனை மோதுது. இதனால ஆளு எங்கேயோ பறந்து போய் விழுறானா. அப்போ அவனுக்கு எதுவுமே ஆகல. ஓ இதுதான் இம்மார்டலிட்டியா? அப்படின்ட்டு அந்த ஒண்ணுக்கு போன பூனையும் சும்மா இல்ல, மண்டையிலேயே குதிக்குது. அதனால அவன் அங்கேயே அந்து போயிடறான். அவனோட ஆவி ஒண்டி வெளியில மிதக்குதா. அவன் வந்து ரொம்ப ஷாக் ஆகுறான். அட நான் இதுக்கே அந்து போயிட்டேன் நானு. ஆனா நல்லா ஊத்து பார்த்தா அவனும் இறக்கல. சிஸ்டம் வழியா அவனுக்கு பாயிண்ட் எல்லாம் வேற கிடைக்குது. இதனால அவன் ரொம்ப கடுப்பாயிட்டு இது என்ன சிஸ்டம்னு அங்க குத்துவானா. அந்த பஞ்சம் அவ்வளவு பவரா இருக்கு. ஒரே பஞ்சில அந்த செவரியவனால உடைக்க முடியும். நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி நான் இந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா மாறி இருப்பேன்னு. அங்க சைட்லயே சில பல ஆளுங்களும் போகும்போதே சொல்றாங்க, எந்த பிச்சைக்கார பையன் இவன், அநியாயமா ரோட்ல போய் செத்துருக்கான், இவன் அன்னைக்கு ஏந்திருக்கான் போல. ஹீரோக்கும் அந்த வாய்ஸ் கேக்குது. பார்த்தா அது ஹீரோவோட உடம்பு தான். ஹீரோ வந்து எந்த போயிருப்பான்ல, அவனோட உடம்பு அது வந்து அப்படியே தான் அங்க கிடக்குது. அது எந்த போன உடம்புல ஏதாச்சும் இருக்குன்னு தேடுவானா. அங்க இவனோட பழைய காயின்ஸ் வந்து இருக்கு. இப்பவும் அவன் கிட்ட இருக்கு. இதுல இருந்து ஒரு விஷயம் ஆளுக்கு புரிஞ்சு போயிடுது. இது வந்து அவனோட ஒரு காப்பி தான். அதாவது இவன் எத்தனை வாட்டி இறக்குறானோ ஸ்ட்ரென்த் பவர் எல்லாமே கூடி போகும். அதே மாதிரி காசு பணம் எல்லாமே காப்பி ஆகும். இதை வச்சு ஆளு பணக்காரனா இல்லன்னு அவனுக்கு யோசனையும் அது என்ன ஒண்ணு இறக்குது. அதுதான் ரொம்ப வலிக்கும். ஆனாலும் இதை வச்சு பணக்காரனா மாற முடியும்ல. சோ இதனால ஒரு வாட்டியும் அவன் இறக்குறான். ஒரு வாட்டி அங்க வேணும்ட்டே முட்டி சாகுறான். இன்னொரு வாட்டி சாப்பிட்டே வந்து போறான். இன்னொரு வாட்டி அங்க அம்ப வச்சு இன்னொத்தனை கொல்ல போனா அதுல இவன் மாட்டி இறக்குறான். ஆனா இதுல இருந்து அவளுக்கும் விஷயங்கள் மாறல. ஏன்னா அவனுக்கு இன்னமும் எஃப்னு தான் காட்டுது. அதுக்கும் மேல சில பல லிமிடேஷன் அவனுக்கு வந்து வருது. இதுல இருந்து அவனுக்கு புரிஞ்சு போயிது இப்படி எல்லாம் பண்ணா வேலைக்கு ஆகுதுன்னு. போன வாட்டி இறந்து போறதை கம்பேர் பண்ணா இதுதான் ரொம்ப கஷ்டமா அங்க இருக்குது. இதனால அவனுக்கு ஒரு ஐடியாவும் வருது. இந்த சைடு ஒருத்தனுக்கு அங்க காசு வந்து தேவைப்படுதா. அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை, அதுக்காக அவன் கேக்குறான். ஆனா அவளைக்கும் கண்டுக்காம அந்த ஆளு போயிடறானா. இதுதான் பலியாடுன்னு சொல்லி நம்ம ஹீரோ போய் நிக்கிறான். உனக்கு என்னால உதவி பண்ண முடியும்? ஐயா சாமி நீங்க வந்து யாரு? அங்க இதுக்கப்புறம் அந்த காசு கொடுக்க மாட்டேன்னு சொன்னால அவன் கிட்ட அவன் போய் நிக்கிறான். அங்க கொல்றதுக்கு இவன் வருவானா. அங்க கத்தி எத்து நம்ம ஹீரோ நிற்றான். அவன் ரொம்ப பயந்து போயிடறான். ஆனா வெட்டுறது அவனே அவனை தான். கவலைப்படாத, நான் பே பேக் பண்ண பேய் மாதிரி வருவேன். இதுக்கப்புறம் அவரு தூங்கும் போது அங்க உண்மையிலேயே அவன் பேய் மாதிரி வரானா. இதனால பயந்து போயிடறாரு. அங்க காசு அவனுக்கு கிடைச்சது. இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க. அங்க ஒரு லேடியும் ஒருத்தருக்கு ஏதோ ஜூஸ் மாதிரி ஒரு விஷயத்த கொடுக்குது. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ அதை வாங்கி குடிக்க அதுல பார்த்தா பாய்சன் இருக்கு. பாய்சனை வச்சு அந்த ஆளை கொலை பண்ண பார்த்திருக்காது. இது தெரியறா ஒரு பயங்கரமா அந்த லேடியை கத்தி விட்டுறாரு. அங்க ஹீரோக்கு அவரு பணத்தையும் தராரு. வண்டி இல்லைன்னா அவ்வளவுதான், நான் வந்து இறந்து போய் சொர்க்கத்துக்கே போயிருப்பேன் இப்போதைக்கு. நல்ல வேலை நீ எப்படி என்ன காப்பாத்திட்ட. அதே மாதிரி இதை ஒரு கிஃப்டா நீ வச்சுக்கோ. இதை வந்து ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லாத. கண்டிப்பா இது வந்து என்னோட கடமை தான், நான் வந்து ஏத்துக்கிறேன். இதே மாதிரி நான் பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். ஏன் இதுவே எனக்கு பிசினஸாவும் மாறுச்சு. யாருக்கெல்லாம் ஹெல்ப் வேணுமோ நான் வந்து செத்து அவங்களுக்காக நான் ஹெல்ப் பண்றேன். எவ்வளவு வாட்டி நான் சாகுறனோ அதனால என்னோட டெத் ரேட்டிங் அது வந்து இன்னமும் அதிகரிக்கும். என்னோட உடம்பும் பயங்கர ஸ்ட்ராங்கா மாறி இருக்கு. என்னோட ஒரு பஞ்சு அதுவே 500 கிலோ வரும். என்னால பயங்கர வேகமா இப்போ ஓடவும் முடியுது. இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை பண்ண முடியுது. என்னோட ரேட்டிங் அதுவும் டிக்கு வந்துருச்சு. இப்போ எப்படியாச்சும் இன்னமும் அதிகரிக்கணும். அதாவது இன்னமும் பயங்கரமான முறையில நான் இறக்கணும். அப்படி பண்ணா முடியுதான் என்னால இன்னமும் ஒரு பயங்கரமான ஆளா மாற முடியும். இந்த உலகத்துல மார்ஷியல் ஆர்ட்ஸ் அதெல்லாம் கோ எக்ஸிஸ்ட் ஆகுது. அவங்க கிட்ட நான் சாகணும்னு நினைக்கிறேன். ஆனா இதே மாதிரி போச்சுன்னா நான் வந்து வாழ்க்கை முழுக்க இப்படியே தான் எனக்கு போகுமா அப்படின்லாம் அவன் யோசிக்கிறான். அப்புறம் அங்க ரொம்ப அழகா ஒரு லேடி தான் அதை பார்த்து இவன் யோசிக்கிறான். ஆமா இவங்க வந்து
யாரு? நம்ம ஹீரோவை தேடி தான் இவங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு விஷயத்துக்காக ரிவெஞ்சை வந்து கொடுக்கணுமா. கேட் டிஸ்ட்ரக்ஷன் நடக்கும் போது அங்க இருக்கிற எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. கடைசியா நான் ஒண்டிதான் அங்க உயிரோடவே இருந்தேன். நீ வந்து எனக்காக ரிவெஞ்சை வந்து கொடுக்க முடியுமா? அதுக்கு பதிலா நான் வந்து என்னோட ஃபேமிலியில இருக்க ஒரு டெக்னிக்கை நான் வந்து உனக்கு கத்து தரேன். இது ஒரு பயங்கரமான பாக்ஸிங் டெக்னிக் தான். அதுக்கு நம்ம ஹீரோவும் ஒத்துக்கிறான். அவங்க கத்தும் தந்துடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வம்புக்குனே ஒருத்தங்கிட்ட வேணும்ட்டே அவன் கலாய்க்கிற மாதிரியே பண்ண ரொம்ப கோவமாய் அவன் தாக்க வரானா. ஹீரோ அவனோட பாக்ஸிங் டெக்னிக்கை காட்ட இதை பார்த்து அவன் லைட்டா ஷாக் ஆகுறான். ஆனா அப்படியே நம்ம ஹீரோவை கொன்னுறான். இந்த விஷயத்த எல்லாருமே பார்த்துட்டு ஐயோ இவன் வந்து கொன்னுட்டான்னு கத்த அங்க இவனுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. அப்படியே தெச்சுக்கின்னு ஓடுறான். இந்த சைடு நம்ம ஹீரோவோட ஸ்கில் வந்து அங்க அதிகரிச்சிருக்கும். அவன் எப்பயுமே சாகும்போது எஃப் ரேங்க் அந்த மாதிரி தான் காட்டும். இந்த வாட்டி அவன் டியும் தாண்டி சி ரேங்க்ல இருக்கான். லெவல்ஸும் அவங்க பயங்கரமா ஏறி இருக்கு. அட இது வந்து ரொம்ப அற்புதமா இருக்கே. இது வரைக்கும் நான் எந்த போகும்போது அவளைக்கும் பெனிஃபிட் எனக்கு நந்தது இல்ல. இந்த ஆளை நான் வந்து விட போதில்ல. ஏன்னா அவன் கிட்ட போய் நான் திரும்பவும் சாகணும்ப்பா. இந்த சைடு அந்த ஆளும் அதே தான் யோசிக்கிறான். இந்த கியாவோ ஃபேமிலியில எல்லாருமே இறந்து போயிட்டாங்க என்னோட கணக்கு படி பார்த்தா. ஆனா எப்படி அந்த பொடி பையனுக்கு அந்த கியாவோ ஃபேமிலியில இருக்க அந்த டெக்னிக் அதை பத்தி தெரிஞ்சிருக்கும். இப்படி இவன் யோசிக்கும் போதே நம்ம ஹீரோ வரானா. அங்க இவன் ரொம்ப ஆச்சரியமா வரான். அடே நீ ஒன்னும் சாகலையாடா. அங்க ஹீரோ அவனோட டெக்னிக்கை பயன்படுத்தி தாக்க வரானா. அவனோட கையிலேயே அவன் கத்திய வச்சு தாக்குறான். அந்த கத்தியும் நடுவுல மாட்டிக்குது. நல்ல முடியுமா? முடிஞ்சா கொன்னு காட்டு. ஆனா அவனோட கத்தி அங்க மாட்டிக்கினாலேயே ஒரு மாதிரி அவன் முழிக்கிறான் என்ன பண்ணுன்னு. ஹீரோ இதை ஒரு வாய்ப்பா வச்சு அங்க பஞ்சு விடுறானா. அவன் கடுப்பாயி அப்படியே கொன்னுறான். அதே மாதிரி அங்க ஹீரோ திரும்பவும் அங்க வரான். நீ வந்து என்னோட பிரதரை கொன்னு தப்பு பண்ணிட்ட. இந்த ரிவெஞ்சை ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நான் வந்திருக்கேன். ஆனா அது ஒன்னும் அவனோட பிரதர் இல்ல, சும்மா தான் அங்க ஆளு கதை ஊத்து. அப்பதானே திரும்ப சாக முடியும். இதே மாதிரி வந்து அவன் தாக்குறான். அங்க கிட்டத்தட்ட 4 வாட்டி இதே மாதிரி இறந்து போறான். ஆமா நீங்க வந்து எத்தனை பேரா இருக்கீங்க? புதுசா திரும்ப நான் தாக்க வந்துனே இருக்கிறீங்க. இந்த மாதிரி இது எனக்கு தலைவலியா இருக்கு. செத்து வரான்ல. இதனால அங்க கொஞ்சமா அது ஸ்லோ டவுன் ஆகுது. இதனால எப்படியாச்சும் அந்த மார்ஷல் ஆர்ட்ஸையும் மாஸ்டர் பண்ணுன்னு பாக்குறான். அதுக்கும் 1 வாரம் தான் இருக்கு டெத்தோட ரெசரக்ஷன் நடக்கிறதுக்கு. அதுக்குள்ள இவன் பண்றது ரொம்ப ஹார்டான விஷயம். இந்த ஆளுக்கும் இப்போ டவுட் வந்திருக்கும். என்னால அந்த கியாவோ ஃபேமிலியில இன்னமும் உயிரோட நிறைய பேர் இருக்காங்களான்னு. அதனால அவனை அப்படியே விட முடியாது. என்னோட பஞ்ச் அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லாம இருந்தாலும் அவனை கண்டிப்பா என்னால தோக்கடிக்க முடியும். இந்த ஆளுக்கும் அதே டவுட் தான். என்னன்னா ஒருத்தங்களும் சிமிலரா தான் இருக்காங்க. என்ன லைட்டா போன வாட்டியை கம்பேர் பண்ண இந்த வாட்டி அவங்களோட ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கூடி இருக்கு. இப்ப லாஸ்டா நான் தோக்கடிச்சவன் ஏன் அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் அவனோட அந்த பாக்ஸிங் டெக்னிக் போன வாட்டியை கம்பேர் பண்ணா பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. திரும்பவும் அவன் வந்தானா அவ்வளவுதான். கண்டிப்பா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா அதுக்குள்ள ஹீரோ வானத்துல இருந்து வந்து ஒரே பஞ்சில தோக்கடிக்கிறான். இதனால அவனுக்கு ஏகப்பட்ட பாயிண்ட்ஸும் கிடைக்குது. அவனை பத்தின இன்ஃபர்மேஷனும் அங்க வருது. இந்த சிஸ்டர் சொன்னது எல்லாமே உண்மைதான். இந்த மாதிரி அவங்களோட ஃபேமிலியை கொன்னது இவங்கள மாதிரி இருக்கிற ஆளுங்க தான். இதனால அங்க ஒரு லெட்டரும் இருக்குமா. அதை வந்து கொண்டு போய் அவன் வந்து கொடுக்கலான்னு டிசைட் பண்றான். இந்த சைடு அங்க வந்து அந்த லேடி அவன் மீட் பண்றான். அந்த லேடிக்கு அடையாளமே தெரியல. இது வந்து இவன் தான். நானு நீங்க தானா இது? ஆமா நீங்க வந்து நம்பலையா? நான் தான் மூவ் வந்திருக்கேன். அங்க இன்னமும் அவங்க கேக்குறாங்களா நோண்டி அவன் வந்து இன்னமும் சொல்றான் இது வந்து நாதான்னு. அப்புறம் தான் அவங்க நம்புறாங்களே. ஏன்னா போன வாட்டியை கம்பேர் பண்ணா பல மடங்கு இவன் ரொம்ப டிஃப்ரெண்டா தெரியறான். இதனால எப்படி அவங்க நம்பிடுறாங்க. அங்க அந்த விஷயத்தையும் அவன் சொல்றான். அந்த ஆளை கொன்னுட்டான்னு. அதே மாதிரி சிஸ்டர் நீங்க வந்து எப்பதான் எனக்கு அந்த விஷயத்த சொல்லி தர போறீங்க? 2வது சாப்டர் நான் கத்துக்க தேவையில்லையா? கண்டிப்பா அதுக்கெல்லாம் இன்னமும் 5 to 6 வருஷம் வந்து ஆகும்பா. உன்னோட பிளட் நீ இன்னமும் ஸ்ட்ரென்த் ஆக்கணும். நீ இன்னமும் ஹார்டா ட்ரைனிங் பண்ணணும். அட என்ன நீங்க பேசுறீங்க? இந்த மாதிரி நான் இன்னமும் ஸ்ட்ராங் ஆயிட்டேன். வேணும்னா டச் பண்ணி பாருங்க. டச் பண்ணி பாக்குறாங்களா? அங்க ரொம்பவும் அது பெருசா இருக்கு. பார்த்து அவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஐயோ நான் வந்து என்னத்தை டச் பண்ணணும்? நான் வேற ஏதாச்சும் டச் பண்ணனா? அட நில்லுங்க. நீங்க ஒன்னும் வேற எதையும் டச் பண்ணல. என்னோட ஆமை தான் டச் பண்ணீங்க. ஓ அப்படியா? போன வாட்டியை கம்பேர் பண்ணா இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இப்போ எப்படி நீ ரொம்ப சீக்கிரமா எல்லாத்தையுமே பண்ற மாதிரி எனக்கு தெரியுது. இவன் உண்மையிலேயே ஒரு ஃபாஸ்டா வளர்ற மார்ஷியல் ஆர்டிஸ்டா? அதேதான் நீங்க வந்து எனக்கு சொல்லித்தாங்க. நான் இருக்க உங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. நான் இருக்கும்போது நீங்க ஏன் கவலை பண்ணும்? லேடி சொல்ற டெக்னிக் வந்து சாங்சிங் டெக்னிக் தான். நான் எதிர்பார்க்கல நீ வந்து இந்த அளவுக்கு பயங்கரமா ட்ரைனிங் எடுத்து உன்னோட ஆமை இந்த அளவுக்கு பயங்கரமா மாத்துவேன்னு. ஏன்னா உன்னோட ஆம்ல கிட்டத்தட்ட 100 kgக்கு மேல பயங்கரமான ஸ்ட்ரென்த் இருக்கு. அதனால நீ வந்து வெயிட் பண்ணு. அதுவும் இது வரைக்கும் நான் உன்னோட ட்ரைனிங்கை முடிக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் நான் சொல்றேன் அந்த ஆளை கொல்லணும் மாஸ்டோ அவரை. நீங்க என்ன சொல்றீங்க? அவரெல்லாம் நான் எப்பயோ கொன்னுட்டேன். அதே மாதிரி அங்க ஒரு லெட்டரும் கிடைச்சது. அதை கேட்டு அவங்க இன்னமும் ஷாக் ஆகுறாங்க. அப்போனா இவன் மஸ்டோவை உண்மையிலேயே கொன்னுட்டானா?
சரி இந்த மாதிரி நீ அவனை கொன்னுட்ட, இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி அந்த டெக்னிக்கை நான் வந்து உனக்கு கத்துத்தரேன், வா இங்க உட்காரு. இதுக்கப்புறம் அவன் அந்த டெக்னிக்கை பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா அவளுக்கும் ப்ரோக்ரஸ் ஆகுற மாதிரி அவனுக்கு தெரியல. அங்க இன்னொரு பர்சன் அங்க தேடி கண்டுபிடிக்கணும், அவன் தான் ஒரு பயங்கரமான வில்லன், அவனை நீ சேலஞ்ச் பண்ணணும்னு அந்த சிஸ்டமும் சொல்லுது. அவங்களும் ஒரு புக்கை கொண்டு வந்து தராங்க. இதுல அந்த சீக்ரெட்டான லெட்டர் டீகோட் பண்றதுக்கான எல்லா விஷயமும் இருக்கு. இதை அவங்க படிக்க சொல்றாங்க. ஆனா இன்னமும் இவனுக்கு ஒரு டவுட் வருது, பிளைண்ட் மாதிரி நடிக்கிறாங்களான்னு. இந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னு அவன் படிக்கிறான். அதுல போட்டிருக்கிறது என்னன்னா 5 போல்ஸ்ல இருக்கிற ஒருத்தங்களும் இந்த எம்பரரை கொல்ல போறாங்களாம். இதை கேட்டவங்க ரொம்ப ஆச்சரியமா வராங்க. ஏன்னா அவங்க வந்து இதை எதிரே பார்க்கல இப்படிலாம் அவங்க பண்ணுவாங்கன்னு. ஏன்னா அந்த 5 செயின்ஸ் அவங்க வந்து பயங்கரமானவங்க. அவங்க வந்து எப்படிப்பட்ட ஆளுங்கன்னா அவங்களால ஒரு சாக்கியை ஒட்டு மொத்தமா அழிக்க முடியும். அவங்களுக்கு செகண்ட் சுப்ரீம் மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் தெரியும். அவங்க நிறைய பேரை இது வரைக்கும் கொண்டு இருக்காங்க. ஒரு சாக்கை அழிக்கும் போதும் அவங்களோட ட்ரெஷரா இருக்கிற அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் அதை அவங்க அபியூஸ் பண்ணி இன்னமும் அவங்களோட பலத்தை ஏத்திப்பாங்க. இந்த வகையில தான் எங்களோட குவாங் ஆளுங்களையும் அவங்க கொன்னாங்க. எங்களோட ஆளுங்க கிட்டயும் ஒரு பலமான மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து இருந்தது. எப்படின்னா டார்க் மவுண்டன்ல இம்மார்டல்ஸால எங்களுக்கு கிடைச்ச அந்த ஸ்ட்ரென்த் அதையும் இவங்க அடியணும்னு சொல்லி எல்லாரையுமே கொன்னாங்க. கடைசியில மிஞ்சினது நான் தான். இப்போ என்னையும் அவங்க முடிக்கணும்னு பாக்குறாங்க. இப்போ எம்பரரை அவங்க கொல்ல போறாங்க. என்ன ஆக போதும் எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க கவலைப்படாதீங்க சிஸ்டர், இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன். என் கிட்ட ஒரு வழி இருக்கு. என்ன வழி? அதுதான் இந்த மாதிரி அந்த சொசைட்டி கூட நானும் ஜாயின் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா எனக்கு தான் தெரியும்ல இந்த மாதிரி அவங்க எம்பரரை கொல்ல போறாங்கன்னு. அவங்களுக்குள்ளேயே நான் வந்து ஊடுருவி உள்ள வாழ ஆரம்பிச்சிட்டா அவங்களுக்கே தெரியாம அவங்கள ஒரு வழியாக்க முடியும். நம்ம ஹீரோவோட உண்மையான பிளான் என்னன்னா அங்க போயிட்டா போதும், அங்க செத்தாலும் ஒரு வாரியரை தான் இவன் சாவான். ஹிஸ்டரியில ஒரு பெரிய பேரை உனக்கு கிடைக்கும். அதனால அந்த டெத்தை ஒரு பெரிய டெத்தா இந்த சிஸ்டம் வந்து கவுண்ட் பண்ணும். இவனோட பவர் லெவல் இன்னமும் அதிகமாகும். இந்த லேடி ரொம்ப ஆச்சரியமா வரா, நீ ரிவெஞ்சை எனக்கு பதிலா கொடுக்க போறியா? அங்க நீ போனா அது சாவறதுக்கு சமம். உனக்கு பயம்னு ஒண்ணு இல்லவே இல்லையா? என்னது பயமா? எனக்கா? இல்லவே இல்லை. ஏன்னா நம்ம ஹீரோக்கும் அதே தான் ஆசை. அங்க போய் ஒரு பிரேவா செத்து போனாலே போதும், அவனோட ஸ்ட்ரென்த் ஸ்டாட்ஸ் எல்லாமே அதிகரிக்கும். அந்த லேடியும் மூந்து பாக்குறா. இவன் கிட்ட எந்த விதமான பொய்க்கான ஸ்மெல்லும் வரவே இல்லை. அப்பனா இவனுக்கு பயமே இல்லை, இவன் உண்மையிலேயே சீரியஸா தான் இருக்கான். ஆனா இதனால இவனுக்கு என்ன கிடைக்க போகுது? எதுக்காக இப்படியெல்லாம் இவன் பண்ணிருக்கான்? ஏன்னா அங்க போறதுனால இவன் தான் இறந்து போவான். இந்த மாதிரி டைம்ல அவன் எனக்காக எவ்வளவு விஷயத்த பண்றான். இதுக்கு நான் அவன் கிட்ட என்ன பண்றது? அவனுக்குன்னு தரதுக்கு என் கிட்ட எதுவுமே இல்லை. அப்படின்னா என்னோட பாடியை வச்சா நான் ரீபே பண்ணணும். ஐயோ அதெல்லாம் என்னால யோசிக்க முடியல. ஆமா என்ன ஆச்சு? எதுக்கு நீங்க ஒரு மாதிரி ரொம்ப பிளஷ் ஆகுறீங்க? அதுவா இந்த மாதிரி என்கிட்ட கொடுக்கறதுக்குன்னு எதுவுமே இல்லப்பா. நான் வந்து உன்னோட கைனஸை எப்படி நான் ரீபே பண்ண போறேன்? உனக்கு வேணும்னா சொல்லு, நான் என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். என்ன வேணாலுமா? வந்து என்ன சொல்ல போறாரு? அந்த மாதிரி தான் சொல்லுவாரோ? இங்க ஒரே ஒரு விஷயத்த எனக்காக பண்ண முடியுமா? என்ன விஷயம்? அதுவா நீங்க பண்ண வேண்டிய விஷயம், அது நீங்க சீக்கிரட்டா வச்சுக்கணும். அட இவன் இதை தான் சொன்னானா? நான் தான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கினேன். இவன் வேற மாதிரி ஏதோ சொல்ல போறான்னு. நல்ல வேலை இவன் வந்து அப்படியெல்லாம் சொல்ல. அதே மாதிரி இவனுக்கு டெத் மேல எந்த விதமான பயமும் இல்ல. அவன் இதை ட்ரை பண்ணட்டும். ஏன்னா அவனே சொல்லும் போது நான் அப்படியே அவனை விட்டுறது நல்லது. அந்த லேடி கிட்ட அவன் கேட்கறான், ஆமா அங்க அந்த இடத்துல லெவல் 5ல இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்களா? நீ அங்க சாதாரணமா யாரையுமே இடப்படக்கூடாது. அந்த யாங்சங் சிட்டில ஒரு லார்டு இருக்கான், அவனோட பேரு கூயாங். நம்ம யாங்னே கூப்பிடலாம். இதுக்கப்புறம் கூயாங்கோட ஆளுங்க அங்க இருக்கிற ஆளுங்களை அடி அடின்னு பொழந்து கட்டுறாங்க. அட கூயாங் இந்த மாதிரி எங்களை விட்டுருங்க, எங்களை ஒண்ணுமே பண்ணாதீங்க. யாங்கோட ஆளுங்க அங்க கேட்கவே இல்லை. யாங்கோட ஆளுங்க பயங்கரமா அங்க அடி அடின்னு அடிக்கிறாங்க. இந்த சைடு யாங்கோட பையனும் அங்க வரும்போது 2 விசிட்டர்ஸ் அவன் பாக்குறான். அவங்களும் இங்க ஏதோ ஒரு விஷயமா வந்திருப்பாங்க. அவங்கள பார்த்தோன்னே யார் அது இந்த அளவுக்கு ரொம்ப அழகா இருக்கா? அந்த அழகை இங்க கொண்டு வாங்கல. உங்களுக்கு எல்லாம் அசிங்கம்னு ஒண்ணு இல்லவே இல்லையா? யாரையாச்சும் பார்த்தாலே போதும் இந்த மாதிரி தாவிடுறது வெக்கமா இல்ல? நான் வந்து செத்தாலும் அந்த மாதிரி விஷயத்துக்கு வர மாட்டேன். அங்க ஒரு 2 முட்டைங்களும் வராங்க. ஓய் யாங்கோட சன்னே கூப்பிடுறாரு, நீ என்னன்னா வராம இருக்க? அப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு புரியுது அந்த பொண்ணு ஒன்னும் பியூட்டின்னு சொல்லல, இந்த பையனை தான் அப்படி சொல்லியிருப்பான். அப்புறம் தான் அந்த பொண்ணுக்கே புரியுது அவனா நீ. இதனால அந்த பையன் கத்த ஆரம்பிச்சிடறான். அடே உனக்குலாம் வெக்கமே இல்லையா? பொண்ணுங்க மேலதான் தாவறீங்கன்னு பார்த்தா இப்ப பசங்களையும் விட்டு வைக்கலையா? என்னோட பிரதர் மேல கைய வச்சிங்க, அடுத்தது எல்லாத்தையுமே வெட்டி போட்டுருவேன் பாத்துக்கோங்க. பசங்களா அந்த பொண்ணை உண்டி தூக்கி போட்டு அந்த பையனை இங்க கொண்டு வாங்கல, எனக்கு அவன் வேணும். கேட்டோடனே மொட்டைங்களும் அப்படி பாயிறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த பையனையும் அடுத்ததான் அந்த பொண்ணை பிடிக்கிறாங்க. அவன் அக்களை வச்சு பிடிக்கிறானா? அந்த பொண்ணுக்கு பயங்கரமா நாறுது. அடே எத்தனை நாள்டா நீ குளிக்கல, கப்பு தாங்க முடியலடா. இதுக்கப்புறம் திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த எத்துக்கு நம்ம ஹீரோ வந்து அந்த கியூயாங்கோட பையனை அப்படியே பூச்சி தூக்குறான். அடே நான் யாருன்னு தெரியுமா? நான் யாருன்னு தெரியாம என் மேல கைய வச்சுட்ட பாத்துக்கோ. என்னோட அப்பா வந்துன்னு இருக்காரு, அதுக்கப்புறம் உன்னை வச்சு செஞ்சிடுவாரு. என்ன சொன்ன? எனக்கு வந்து கேட்கல. அதான்டா எங்க அப்பா வந்துன்னு இருக்காரு, அது வச்சு செய்வாரு. அதுக்கப்புறம் உன்னை பயங்கரமா அவங்க தேடி கொள்ளுவாங்க. அட 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 இததான் நான் எதிர்பார்த்தேன். இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணேன். எனக்கும் அதுதான் வேணும். அதாவது அவங்க என்ன கொல்லணும். இதுவே இந்த பையனை நான் கொன்னுட்டா ரொம்பவும் அவங்க காண்டாவாங்க.
அதுக்கப்புறம் என்ன மிதிச்சே கொள்ளுவாங்க. அப்படி நான் செத்து போனா பிரேவா செத்து போன மாதிரி வரும். நல்ல ஆர்வத்தை அடக்க முடியல. அதுக்கப்புறம் என்னோட டெத் ரேட்டிங் அது அதிகரிக்கும். அதுதான் எனக்கும் வேணும். அதுக்கு நான் ஆவலா வெயிட் பண்றேன். காட்ஸும் பார்த்து ஓடி வர அங்க டக்குன்னு நம்ம ஹீரோ பிடிக்கிறான். அங்கேயே நில்லுங்க, இல்லன்னா அவ்வளவுதான், இந்த பையன் உயிரோட இருக்க மாட்டான், அடுத்தது கொன்றுவான் பாத்துக்கோங்க. அடே உனக்கு தெரியாது என்னோட அப்பா யாருன்னு, தேவையில்லாம தப்பான இடத்துல நீ கைய வச்சுட்ட. ஆனா அவன் கண்டுக்காம பயங்கரமா அடி அடி நடிப்பானா. ஒரு கட்டத்துல அவனோட மூஞ்சே வீங்கி போயிடுது. அடே தயவு செஞ்சு விட்டுறடா, இது வந்து என்னோட சிட்டிடா, சிட்டில இருக்க இது என்னோட வீடு, என்னோட வீட்டுக்கே வந்து என்னையே நீ அடிக்கிற. உனக்கு என்ன வேணுமோ நான் தரேன். உனக்கு என்ன வேணும், பேரு புகழ் பணம் எதுவா இருந்தாலும் கேளு, நான் தந்துடுறேன்டா. ஆனா அது எதையுமே கண்டுக்கல, இன்னமும் அடிச்சுட்டு எனக்கு தேவை உன்னோட அப்பா, அவனை இங்க வர சொல்லு, அந்த ஆளை நான் பார்த்தாகணும். ஏன்னா இவனோட அப்பா கியூ யாங், அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு, அவருக்கிட்ட செத்து போனாலே போதும் நம்ம ஹீரோ பயங்கர பலசாலியா மாறிடுவான். அங்க திடீர்னு அந்த கியூ யாங் அவனும் வர அவனோட மகனை இந்த நிலைமையில பார்த்தோன்னே பயங்கரமா ஒரு கத்துவான் பாருங்க. அந்த இடம் முழுக்க ஒரு பயங்கரமான ஆறாம பறவை. நம்ம ஹீரோ இப்பதான் கவனிக்கிறான், ஓ இவரு தான் அந்த கியூ யாங்கா. அவரை பார்க்கும் போதே தெரியுது இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. அவரோட குரல் அதுலயே இவ்வளவு பிரஷர். கியூ யாங்கோ நம்ம ஹீரோ பார்த்து யோசிக்கிறாரு, அவன் என்னோட மகனை வெறும் கைய வச்சுதான் புச்சுன்னு இருக்கான். அவனுக்குள்ள இன்ன ஸ்ட்ரென்த் அது வந்து அவளைக்கும் இல்லாத மாதிரி எனக்கு தெரியுது. சைனீஸ் அனிமேல நிறைய விஷயம் இருக்கு. கல்டிவேஷன், மரிடியம், ரிலம், லெவல்ஸுக்குன்னு தனித்தனி பேரெல்லாம் இருக்கு. அதெல்லாம் சொன்னா போயின்னு இருக்கும். நான் ஒரு அனிமேவை ஆரம்பிக்கும் போதும் கண்டிப்பா நான் சொல்றேன், வேறமா கண்டினியூவா வாட்ச் பண்ணுங்க. அங்க அவரும் நம்ம ஹீரோ பார்த்து தப்பா தான் இட போறாரு. இவன் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான்னு ஹீரோவும் கத்துறான், நில்லுங்க நம்ம பேசலாம். இப்படி இவன் முறைச்சிங்கன்னு தான் சொல்லுவான். அதுக்கே அவரு கொஞ்சம் கம்மன் ஆயிராரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோ வந்து ஏதோ ஒன்றை மறைக்கிறான், ரொம்ப ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு தான் அவர் யோசிக்கிறாரு. இதனால ஒரு ஹீரோ கிட்ட மன்னிப்பே கேட்கிறாரு, எப்பா நீ அந்த பையனை விட்டுறியா, நம்ம பேசி தீர்த்துக்கலாம், அவன் ஏதாச்சும் பண்ணியிருந்தா மன்னிச்சு விட்டுரு. ஏன் இத்தனைக்கும் நான் ஃபியூச்சர்ல அவன் மேல ஒரு கண்ணியை வச்சுக்கிறேன். என்னது, நான் வெறும் எக்ஸ்பிரஷன் ஒண்டி தான் மாத்தினேன், அதுக்கு போய் இவன் எதுக்கு டோனியை மாத்திட்டான். எவ்வளவு நேரமா பயங்கரமா பேசினா, ஏதோ இவன் கொன்றுவான் அடிச்சிருவான் அப்படி இப்படின்லாம் நான் பார்த்தேன். ஆனா இவன் என்னன்னா இப்படி என்கிட்ட பேசின்னு இருக்கானே, இப்படி எல்லாம் யோசிக்கிறான. இதனால கியூ யாங் வந்து திரும்ப அவங்க மன்னிப்பு கேட்கிறாரு. மாதிரி மன்னிச்சிருப்பா, ஏதாச்சும் என்னோட மகன் பண்ணியிருந்தாலும் நான் வந்து மன்னிப்பு கேட்கிறேன். பக்கத்துல இந்த ரெண்டு பேர் என்ன மோவோட ஃப்ரெண்டா, உங்களுக்கு அதுக்கு பதிலா காசை கொடுக்குறேன். ஆனா அவங்க ரெண்டு பேருக்கு இந்த இடத்த விட்டு போனா போதும்னு இருக்கு. ஏன்னா இந்த யங்சாங் சிட்டி கியூ யாங்கோட டெரிட்டரி. ஆனா இதெல்லாம் கேட்டு இருக்க நம்ம ஹீரோ ரொம்ப கடுப்பாய் கத்த ஆரம்பிச்சான். யோ உன்னோட மனசுல என்னையா யோசனை இருக்க, மணியை குத்து அப்பாலஜி பண்ணிட்டா அவ்வளவுதான் நினைக்கிறியா? நான் உன்னோட மகன், அவன் என்ன நல்லா பண்ணிருக்கான்னு உனக்கு தெரியுமா? இந்த ஸ்ட்ரீட்ஸ்ல இருக்கிற மக்களை ரொம்பவும் தொல்லை பண்ணிருக்கான், அவங்க கிட்ட பறிச்சிருக்கான். ஏன் இப்ப கூட காட்ஸ் கிட்ட சொல்லி எல்லாருமே அடி அடின்னு அடிக்க வச்சான். அதுவும் எதுக்கு நீ யோசிக்கிற, இவர் வந்து போறாரா, அதுக்கு வந்து இடத்த கிளியர் பண்ணி கொடுக்கணுமா, அதுக்கும் மேல கேம் மாதிரி எவ்வளவு விஷயத்த அவன் பணம் பார்த்தான் தெரியுமா? இப்போ அதுக்கெல்லாம் சேர்த்து நீ பணத்தை குத்து செட்டில் பண்ணலான்னு பாக்குறியா? உன்ன நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு யோசிச்சேன். ஆனா நீ என்ன இப்படி பண்ணிருக்க. இவன் என்ன பண்ண பாக்குறான்? ஏன்னா நானும் சாஃப்டா பேசி மலுப்புறதுக்கு ட்ரை பண்ணேன், இருந்தாலும் அங்க எதுவுமே ஒர்க் அவுட் ஆகுற மாதிரியும் தெரியல. சரி தம்பி, இந்த மாதிரி உனக்கு என்ன வேணும் அதை நீயே கேளு, என்ன பண்ணா அவனை விடுவேன். என்னது, என்ன விடுறதுக்கா? அதுக்கு நீங்க என்ன கொன்னாகணும். என்ன கொன்னா முடிதான் உன்னோட பையனை இங்க இருந்து காப்பாத்தியே கொண்டு போக முடியும். அப்போனா எனக்கும் வேற வழி தெரியல. அங்க பயங்கர வேகமா இன்னொருத்த வந்து தாக்குறான். அதனால கியூயாங்கோட சன் அவன் தப்பிச்சிடறான். அங்க இதை ஒரு வாய்ப்பை வச்சு பிடிக்க, அங்க இதுதான் நம்ம ஹீரோக்கும் தேவை. அப்படிதான் எனக்கு கொல்லுங்க, இதனால நான் இன்னமும் இம்ப்ரூவ் ஆவேன். தம்பி, இந்த மாதிரி நீ ரொம்பவும் பிரேவா இருக்கப்பா. ஆமா நான் ரொம்ப பிரேவா தான் இருக்கேன், என்ன கொல்றீங்களா அப்படின்னு மனசுல யோசிக்கிறான். இவன் வந்து ரொம்ப பிரேவா இருக்கான், இவனை போக விடுங்க. என்னது, போக விடுங்களா? ஆமா நீ வந்து போகலாம், நீ வந்து ரொம்ப பிரேவா இருக்கடா தம்பி. அதனால நீ யாங்சாங் சிட்டிக்கு மிலிட்டரி ஆர்மி ஜாப் வேணும்னா சொல்லு, கண்டிப்பா உனக்கு அது தயாரா இருக்கு. வேறமா வந்து ரிப்போர்ட் பண்ணு, எனக்கு வேணும்னு உன்னை நாங்க ஏத்துக்கிறோம். அங்க இப்படி அவனை விட்டு போறாங்களா? அங்க நம்ம ஹீரோக்கு கடுப்பா இருக்கு. அடே நான் வந்ததே இங்க சாகுறதுக்கு, நான் போட்ட ஸ்கிரிப்ட் எல்லாமே பக்காவா இருந்தது, எப்படி அது ஃபிளாப் ஆச்சு? அங்க ஹீரோக்கு பாவம் எதுவுமே புரியல. போகும்போதும் கியூ யாங் அவனோட பையனை விடவே இல்லையா, போகும்போதும் அடிச்சுட்டு தான் போறாரு. நீ கடைசி வரைக்கும் பிளே பாயா தான்டா இருப்பேன்னு அங்க ஹீரோ பாவம் ஓன அழுகுறான். அவனால அங்க எதுவுமே பண்ண முடியல, ஏன்னா சாகணும்னு வந்தா இங்க சாக கூட முடியல. இதுக்கும் மேல பின்னாடி இருக்க ஆளுங்களும் பேசுறாங்க, இந்த பையன் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன்ப்பா, நான் எவ்வளவு விஷயம் நந்தோம், இவனுக்கு மிலிட்டரியில ஜாப் கிடைக்குது பாத்தீங்களா, அங்க இருக்கா இந்த பையன். அடே நான் சாகணும்னு வந்தேன்டா, ஏன்டா என்ன இப்படி பண்றீங்க? ஏமோ உன்னோட மனசு மாறலன்னா நீ கண்டிப்பா மிலிட்டரியில வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்படி அவரு சொல்ல, இன்னமும் என்னோட மனசு உடஞ்சு போகுது. ஆனா அந்த சிஸ்டம்ல இன்னமும் சீக்கான ரேட்டிங் வந்து அப்படியே காட்டின்னு தான் இருக்கு. ஆனா இவனுக்கு ஏன் அது காட்டுதுன்னு புரியல. அங்க மக்களும் கை தட்ட இப்பதான் அவனுக்கு விஷயம் புரியுது. இத்தனை பேருக்கு முன்னாடி இவனுக்கு பேரும் புகழும் அமைஞ்சிருக்கு, அதனாலதான் இன்னமும் சி ரேங்க்ல இருக்கிற மாதிரி அங்க காட்டுது. இதுலயே நம்ம ஆளுக்கு ஒரு விஷயம் புரியுது, நம்ம செத்து போனாலும் நம்மளோட லெவல் ஏறுது, அதே மாதிரி நம்ம இறக்காம இந்த மாதிரி விஷயத்த பண்ணாலும் லெவல் ஏறதான் போகுது. ரெண்டு சைடும் லாபம் தான். ஏன்னா இதே மாதிரி போனாலே போதும், ஒன்ஸ் அப்படி நான் ஃபெயில் ஆயிட்டா கூட எனக்கு ஹை குவாலிட்டியில
டெத் வந்து கிடைக்கும், அதனால நான் இன்னமும் ஓவர் பவரா மாறுவேன். இப்படி இவன் யோசிக்கிறான். இந்த சைடு கியூயாங்கோட மகனுக்கு அங்க வாயிலெல்லாம் ஐஸ் கட்டிய வைக்கிறாங்க. ஐயோ தகப்பா, நீ பண்ணதெல்லாம் சரிதானா? நீ பண்ண வேலை எதுவும் சரியில்லை தகப்பா. ஏன்னா அவனை நீ விட்டு வச்சுட்ட. அவனை நம்மளோட மிலிட்டரி கேங்ல போய் ரெக்ரூட் பண்றான்னு சொல்ற. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? அறிவு அத நீ ஏன் கிட்ட கேக்குற? உனக்கு தாண்டா அறிவு இல்ல. ஏன்னா அங்க எவ்வளவு பேர் இருந்தாங்க உனக்கு தெரியுமா? சிட்டி லார்டுன்னு ஒரு பேரை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அத்தனை மக்கள் முன்னாடி நான் அவனை அசால்ட்டா கொண்டு இருக்க முடியும். ஆனா அது ஏன் தெரியுமா பண்ணல? இந்த பேரு இது ஒன்ஸ் அழிஞ்சு போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ரொம்ப 1 by 1 செதுக்கிறது. அதனால தான் அவனுக்கு ஆஃபரிங்க பண்ண இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணிக்கோணும். அதனால என்னோட பேரும் புகழும் இன்னும் வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி இதுக்கு மேல நீ வெளியில போக கூடாது. அந்த எம்பரர் அவரை வந்து நாங்க கொல்ல போறோம். அதனால வெளியில ஒண்டி வரக்கூடாது. உனக்கு புரியுதா? அப்போ அந்த அவனோட கதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் அந்த பையன் திரும்பவும் இங்க ஜாயின் பண்றேன் அப்படி இப்படின்னு வந்தான்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான். நம்மளுக்கு தெரிஞ்ச ஆளுங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவனை கேட்டுக்கு வெளியில கொண்டு போய் கண்டந்துணமா வெட்டி அங்கேயே போட்டலாம். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த பொண்ணை மீட் பண்றான். அந்த பொண்ணு கிட்ட அந்த விஷயத்தெல்லாம் சொல்ல, உங்களுக்கும் தெரியுது அந்த கியூ அவன் பக்கா ஃப்ராடுன்னு. நான் வேணும்ட்டே தான் அவன் இப்படி பண்ணிருக்கான். ஏன்னா ஒரு நல்ல இமேஜ் அவன் கிரியேட் பண்றதுக்கு பாக்குறான். நீ மிரட்டின விஷயம்லாம் ரொம்ப ஓவரு. ஆனா நீ மிரட்டி இருக்க, அதனால என்ன வேணாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உனக்கு நான் இன்னொரு ஸ்கில்லையும் கத்து தரேன். அந்த புக்கை அந்த இடத்துல இருந்து அவங்க எடுப்பாங்களா, அது ஆளு மோந்து பாக்குறான். இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணா போதும், உன்னால அந்த ஆளுங்களோட மெரிடியம் அதை வந்து அழிக்க முடியும். அதுவும் எப்படி? உன்னோட பொட்டென்ஷியலை வச்சு. ஆனா இந்த ஸ்கில்லை அவைக்கன் பண்றது ரொம்ப கஷ்டம். லைஃப் ஆர் டெத் ஸ்ட்ரகிளை நீ அனுபவிக்கணும். அப்ப நான் தான் உன்னோட இன்னர் ஸ்ட்ரென்த்தும் டபுள் ஆகும். ஆனா நம்ம ஹீரோக்கு தான் இதெல்லாம் அசால்ட் ஆச்சு. இதனால அவன் ஜாலியா இருக்கான். யூ அங்க ஆஃபர் பண்ணிருப்பாருல, நீ வந்து மிலிட்டரியில ஜாயின் பண்ணிக்கலான்னு. அங்க ஹீரோ அதுக்காகவே போய் ஜாயின் பண்ணிக்கிறான். அங்க ஸ்பியரை வச்சுலாம் பங்கமா அங்க ட்ரைனிங் பண்ண பின்னாடி இருக்க ஆளுங்களும் நம்ம ஹீரோ பத்தி தான் பேசுறாங்க. இவன் வந்து ஏதோ ரெக்கமெண்டேஷன் வழியா வந்திருக்கான். இவெல்லாம் ஒரு மாசம் கூட தாங்க மாட்டான். பாரு, நாளைக்கே ஓடி போனாலும் அதிசயம் இல்ல. இந்த சைடு நம்ம ஹீரோக்கு புதுசா ஒரு ஸ்கில்லும் கிடைச்சிருக்கு. ஏன்னா சும்மா ஸ்பியரை வச்சு அப்படியும் அப்படியே சுத்துனதுக்கே அவனுக்கு புதுசா ஸ்கில் கிடைக்குது. அங்க இப்படி இவன் யோசிக்கும் போது அங்க இன்னொரு பர்சன் வரான். ஹேய், உன்னோட பேரு மோதன, அவனை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன்ப்பா. உனக்கு மார்ஷல் ஆர்ட்ஸுக்கான ஸ்கில் வேணுமா? என்கிட்ட அயன் கிரவுச்னு ஒரு ஸ்கில் இருக்கு. அந்த ஸ்கில் எப்படிப்பட்ட ஸ்கில்னா, உங்களோட தும்பிக்கைய ஒரு பெரிய கத்தியை வச்சு வெட்ட ட்ரை பண்ணாலும் உங்களோட தும்பிக்கைய ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பயங்கரமான ஸ்கில் இது. அதை நம்ம ஹீரோ வாங்கிக்கலான்னு அங்க வாங்க போறான். அப்புறம் தான் அவரோட சோக கதையை அவரு சொல்றாரு. இவரோட ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருந்திருக்காங்க. டைம்ல யாங் சங் சிட்டில வெளில போயிருப்பாங்களா. அந்த கியூ கருணையே இல்லாம சாட்டியை வச்சு பின்னாடியே அடின்னு அடிச்சிருக்கான். இதனால அவங்க ஏதோ தப்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்குள்ள இருந்த அந்த குழந்தை அதை யாராலையுமே காப்பாற்ற முடியல. உள்ளுக்குள்ளேயே இறந்து போயிடுச்சு. அதனால நான் வந்து ரொம்ப இப்போ வரைக்கும் கஷ்டப்படுறேன் தெரியுமா. நீங்க கவலைப்படாதீங்க, நான் ஒன்னும் இதை சும்மா வாங்க போதில்ல. இதுக்கு பதிலா நான் உங்களுக்கு ரிவார்டையும் கொடுக்குறேன். அங்க இப்படி ரிவார்டை கொடுக்கலான்னு வருவானா, அதுக்குள்ள அங்க ஒரு மெசேஞ்சர் வரான். அவன் வந்து நம்ம ஹீரோ கூப்பிட இவன் வேற ஒரு இடத்துக்கு போறான். அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு ஒரு மிஷன் கிடைக்குது. ஈஸ்டர்ன் சைட்ல இருக்கிற மவுண்டனுக்கு வெளியில இருக்க ஒரு சிட்டில சாங்னு ஒரு பர்சன் இருக்கான். அவன் தான் இந்த கடத்தல் கும்பலோட கிங்கு. அவன் அநியாயமா ஓரளவு எங்க இருக்கிற பொண்ணுங்களை கடத்தி கொண்டு போவானா, கொண்டு போயிட்டு தப்பான விஷயத்தெல்லாம் பண்ணுவான். இப்போ நீங்க லக்கியா இருந்தா இந்த கடத்தப்பட்ட அந்த லேடிஸ் அவங்கள உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஆனா நிறைய பேர் இது வரைக்கும் கடத்தப்பட்டாங்க. ஆனா யாருமே இது வரைக்கும் திரும்ப வரவே இல்லை. அந்த அளவுக்கு கொடூரமானவன் அந்த சாங்கு. அப்படியா? எனக்கு இப்பயே பொங்கி வருது. அவனை கொல்லாம நான் விட போதில்ல. அதேதான், இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான மிஷின். உனக்கு ரிவெஞ்ச் கொடுக்கணும்னு ரொம்ப ஆர்வம் இருக்குன்னு எனக்கு தெரியுது. இப்போ நீங்க தான் அதை போய் தடுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோவும் ஒத்துக்கிறான். அங்க வெளியில வரும்போது அவனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஒரு சைடு அங்க போய் செத்துட்டா இன்னமும் பயங்கரமா லெவலப் ஆவான்ல அந்த சிட்டி லார்டு கியூயாங். அவரு தான் இதுக்கு பின்னாடி இருக்காரு. அவரும் அவரோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாரு. சரி, நான் யாருன்னு காட்ட தேவையில்லையா? இந்த சைடு அந்த ஆளுக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஒத்துக்கிறான்? இவன் என்ன பைத்தியமா இல்ல நிறையவே தைரியம் இருக்குன்னு இவன் காட்டிக்கிறானா? ஏதோ ஒன்னு சிட்டி லார்டு கியூயாங் அவர் வந்து சொல்லியிருக்காரு இவன் மேல ஒரு கண்ணை வைக்கணும்னு. இதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்துக்கு வர அங்க ஒரு பெரியவர் சொல்றாரு, இந்த மாதிரி வெஸ்ட்ல கீழ் பக்கம் போனா அவங்கள உங்களால பார்க்க முடியும். அவ்வளவுதானே பெருசு, இந்த மாதிரி கீழே நம்ம போலாம். அப்படி ஏதாச்சும் ஆச்சுன்னா என் பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கோ. என்ன, நீங்க வந்து உண்மையிலேயே ரொம்ப கைண்டா இருக்கீங்க. உங்களை மாதிரி பர்சனை நான் பார்த்ததே இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லையா பெருசு, நீ நான் சொன்ன மாதிரி பண்ணு. இதே மாதிரி அவங்க போவாங்களா? அங்க போற வழியில திடீர்னு ஆரோஸா வர அந்த பெருசு மேல தான் எல்லாருமே படம் வரும். நல்ல வேலை நம்ம ஹீரோ நடுவில் வந்து காப்பாத்தி விடுறான். இதை பார்த்து அவரு ரொம்ப ஷாக்கா வர்றாரு. அங்க ஏகப்பட்ட ஆளுங்க தாக்க வர எல்லாரையுமே நம்ம ஹீரோ சும்மா பொழந்தெடுக்கிறான். அங்க இருக்கிற ஒருத்தங்களும் பயங்கரமா அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ரத்த வெள்ளத்துல ஓடி ஆடி அடிப்பானா. இதை பார்த்து அவங்க பயந்து போயிடறாங்க. நான் இந்த வெறியில இருக்கான், விட்டா நம்மளையும் பிச்சு மேஞ்சிருவான்னு சொல்லி அங்கேயே ஓட ஆரம்பிச்சிடறாங்க. ஐயா, நீங்க வந்து ரொம்ப பெரிய ஆளா இருக்கீங்க. ஏன்னா அந்த ஆரோஸ் அது வந்து என்ன நோக்கி வந்தது. நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க. இதுக்கு நான் எப்படி உங்களுக்கு ரீபே பண்ண போறேன்? ரீபே எல்லாம் பண்ண வேணாயா, வெறுமா எனக்கு மெடிசனை கொண்டு வா, அது போதும். நான் எதிர்பார்க்கல இங்க நான் வந்தது சாகிறதுக்கு. நான் இந்த படுப்பாவிங்க எனக்கு உள்ள மாட்டாங்களே, இவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க. இவங்கள வச்சு நான் என்னதான் பண்றது?
பண்றது? சரி ஏதோ ஒண்ணு, நானே அவங்க எல்லாரையுமே தேடி கொள்றேன். இதுக்கப்புறம் அவங்க ஒரு வேலைக்கு வராங்க. இங்கதான் அந்த ஆளுங்களோட படையும் இருக்கான். ஆனா என்ன ஒண்ணு, இந்த வேலைக்கு அவங்க பேரு எதுவும் வச்சிருக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோவே ஒரு பேரை வச்சு விடுறான், லியூமோன்னு. அங்க இப்படி இவங்க பேசின்னு இருப்பாங்களா, அங்க பின்னாடியே அந்த வாரியர் அவன் பயங்கரமா கத்துறான். அடே எதுக்குடா இங்க நிக்கிறீங்க, மரியாதையா ஆர்டரை ஃபாலோ பண்ண உனக்கு தெரியாதா? அதுக்கு காரணம் நான் தான் பாஸ். என்ன ஆச்சுன்னா இங்க வந்து வெயிட் பண்ணி நாங்க பாக்குறோம் முன்னாடி ஆளுங்க இருக்காங்களா இல்லையான்னு. நான் சொல்றதான் நீங்க கேட்கணும். மரியாதையா உள்ள போக சொன்னேன். ஆனா நீங்க என்னன்னா வேடிக்கை பார்த்துன்னு இருக்கீங்க. ஐயோ வந்து அப்பயே கொல்ல சொன்னாரு, இப்பவும் எனக்கு வாய்ப்பு இருக்கு. இவனை நினைச்சா இங்கேயே கொல்ல முடியும். டேய் நீ என்ன கோலையா, நீ வந்து முன்னாடி போக மாட்ட? இப்படி ஒரு கத்தும் போது திடீர்னு வானத்துல நிறைய பேர் வராங்க. எல்லாருமே அந்த குழுல சேர்ந்தவங்க தான். அங்க இதை பார்த்து மத்தவங்க தேய்ச்சினோட நம்ம ஹீரோ பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறான். ஆனா நம்ம ஹீரோ தாக்குறத பார்த்தோன்னே அங்க மத்தவங்களும் நிக்கிறாங்களா, ஹீரோவும் யோசிக்கிறான், நான் இங்கேயே செத்து போயிட்டா என் கூட இருக்கிற இவங்களும் வருவாங்க என்ன காப்பாத்தணும்னு. அதுக்கப்புறம் இவங்களும் செத்து போயிடுவாங்க என் கூடயே. நான் தப்பிச்சிட்டாலும் இவங்க எந்த போயிடுவாங்க. அதனால நான் இங்க சாக கூடாது. வர வழியில ஒருத்தவங்களையும் அவன் தாக்குறானா, அங்க அம்ப வச்செல்லாம் அவனை தாக்குறாங்க. இதயத்திலயும் அம்பு வந்து பயங்கரமா இறங்குது. ஆனா அங்கேயும் விடலையே, மத்தவங்களை காப்பாத்தணும்னு சொல்லி பயங்கரமா அவன் போராடுறான். உங்களுக்கு என்ன கொல்லணுமா, வாங்க என்ன கொல்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஆனா நான் சாகுறதுக்கு முன்னாடி உங்கள நிறைய பேரை நான் கொல்லாம விட மாட்டேன். அங்க ஒருத்தங்கள அவனோட புது ஸ்பீரை வச்சு பயங்கரமா வெட்டி தாக்குறான். அங்க இதை பாக்குற அந்த வாரியரால எதையுமே நம்ப முடியல. நான் ஒரு பர்சனுக்கு இன்னர் ஸ்ட்ரென்த்னு ஒண்ணு இருக்கும். 20 வயசுக்கு மேலதான் டெவலப்பே ஆகும். நான் இந்த பையனுக்கு 15 வயசோ இதுதான் ஆகுது. இவனுக்குள்ள எவ்வளவு இன்னர் ஸ்ட்ரென்த்தா, என்னால எதையுமே நம்ப முடியல. நம்ம ஹீரோக்குள்ளயும் அந்த இன்னர் ஸ்ட்ரென்த் ஃப்ளோ ஆகுது, அவனால ஃபீல் பண்ண முடியுது. அங்க பின்னாடி அந்த வாரியரும் யோசிக்கிறாரு, இவனுக்குள்ள வெறும் இன்னர் ஸ்ட்ரென்த் ஒண்டிதான் இருக்கா, எப்படி இவன் இதை டெவலப் பண்ணா? கண்டிப்பா ஏதோ ஒரு சீக்ரெட் இவனுக்கு பின்னாடி இருக்கு. அது வழியா தான் இவனால டெவலப் பண்ண முடிஞ்சிருக்கு. அந்த ஹெவன்லி டீமன் டிஸ்ட்ரக்ஷன் மெத்தட் அதுவா இருக்குமோ அப்படின்னு இவரு யோசிக்கிறாரு. இந்த சைடு அங்க ஒருத்தங்க தாக்க வராங்களா, எல்லாரையுமே சும்மா பொலந்து எடுக்கிறான். மோ உனக்கு வந்து எதுவுமே ஆகல, எங்களுக்காக அவன் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறான். இதனாலேயே அந்த வழி கட்டினவரெல்லாம் ரொம்பவும் கஷ்டப்படுறாரு. அவங்க கிட்ட வரலான்னு பார்த்தா ஹீரோ ஒரு பயங்கரமான அட்டாக் பண்றான். இந்த லைனை தாண்டி நீங்க வரக்கூடாது, நான் தான் எல்லாரையுமே தாக்கணும். வாரியரோ சொல்றாரு, எவ்வளவு பண்ணி என்ன பிரயோஜனம், அதான் இவன் கிட்ட இன்னும் ஸ்ட்ரென்த் இருந்தாலும் இப்போ அவன் சாக போறான். ஆனா அங்க மூவ் விட்டு கொடுக்காம ஒருத்தங்களையும் அப்படி வெட்டி போடுறான். பாக்குற அவரு வந்து கண்ணீர் விடுறாரு. நம்மளுக்காக இவன் வந்து எவ்வளவு பண்றான் பாத்தீங்களா, மார்ஷல் ஆர்ட்ஸுக்கான ஸ்கில்ல நான் தரேன்னு சொல்லியிருப்பானே அவனே தான். அங்க அவரெல்லாம் பயங்கரமா அழுகுறாரு. ஏன்னா நம்ம ஹீரோவோட உடம்பு முழுக்க ஒரே ஆரோவா இருக்கு. அங்க எல்லாரையுமே கூண்டு போட்டு அப்படியே குவிச்சு வச்சிருக்கான். அங்க வாரியருக்கும் இதுதான் வேணும். அங்க அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். சீக்கிரம் இந்த மாதிரி அவங்க தப்பிச்சிட்டாங்க, இதுக்கு மேலே இங்க இருக்கிறது வேஸ்ட். திரும்பவும் சிட்டிக்கு போகலாம், என்னோட ஆர்டர்ஸை ஒபே பண்ணுங்க. சிட்டிக்கா, அவன் நம்மளுக்காக எவ்வளவு விஷயத்த பண்ணிருக்கான், இவனை அப்படியே விட்டு போக சொல்றீங்களா, இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு அவரு ரொம்ப வருத்தத்தோட அங்க சொல்ல, அங்க ஹீரோவோட உடம்ப அவங்க வந்து அப்படியே புதைக்கிறாங்க. புதைக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஹீரோ எந்த போயிட்டான். ஆனா உண்மையிலேயே அவன் இறக்கல, மேலதான் ஜாலியா இருக்கான். அவனோட ரேங்கும் பி ரேங்க்கு போயிடுச்சு. ஏன்னா வீரமான மரணம் அது. அதனால எனக்கு அதிகமா லாபம் தான் சொல்லணும். ஏன்னா சி ரேங்க்லயே நான் இது வரைக்கும் செத்துனதா கிட்ட 10 வருஷம் இருக்கும் நான் முன்னேறி வேற லெவல்ல பவர் அடையிறதுக்கு. ஆனா இப்போ பி ரேங்க்ல நான் எந்த போனதுனால 10 மடங்கு நான் ரொம்ப பலசாலி ஆயிட்டேன். இதே மாதிரி நான் ஏ ரேங்க்ல எல்லாம் எந்த போனா யோசிக்கிறேன் நான் எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பேன்னு. அங்க போற வழியில எறும்பு இருக்குமா, அதெல்லாம் அவனால அசால்ட்டா சென்ஸ் பண்ண முடியுது. நான் இதுக்கு நன்றி சொல்லணும்னா அந்த ஆளு அந்த வாரியருக்கு தான் நன்றி சொல்லணும். நான் என்ன எவ்வளவு தூரம் தள்ளி விட்டது அவன் தான். ஆனா இதுக்காக நான் ரிவெஞ்ச கொடுக்காம போயிடுவேன்னு இல்ல, கண்டிப்பா இதுக்கான பதிலடியை நான் கொடுக்க தான் போகிறேன். இதுக்கப்புறம் அவங்க வந்து ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ இறந்து போயிட்டால, இத்தனைக்கும் அவனோட உடம்புக்கு கிடைக்க வேண்டிய அந்த மரியாதை அது கூட கிடைக்கல. அதுக்கு காரணம் இவன் தான். முன்னாடி போறானே அந்த வாரியர், அவன் தான். வாரியரும் ரொம்பவும் கஷ்டமா இருக்குன்னு பொய்ய பயங்கரமா புழுறான். ஆனா அது பார்த்தோன்னே தெரியுது அது பச்சை பொய்னு. அப்படியும் நான் வேலையை முடிச்சிட்டேன். இந்த வேலையினால நான் இப்போ கவர்னரா மாறினாலும் எனக்கு ஆச்சரியம் இல்ல. இப்படி ஒரு யோசிச்சுனே போறா. திடீர்னு மேல இருந்து நம்ம ஹீரோ அந்த ஸ்பீரை வச்சு கழுத்துலயே அவன் தாக்கிறான். அங்கேயே ஒரு காலி. இத பாக்குற நம்ம ஆளுங்க அவங்களுக்கு வந்து எது ஒண்ணு தெரிஞ்சிருக்கும். இதனால அவரு வந்து கத்துறாரு, சீக்கிரம் எல்லாருமே ஓடுங்க, அந்த கும்பல் திரும்ப வந்துச்சு, நம்மள தாக்குறதுக்குனே வந்திருக்கு, சீக்கிரம். இதை கேட்டவனே எல்லாருமே தேச்சின்னு ஓடுறாங்க. மேல நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், நான் வந்து அந்த வாரியரை கொன்னுட்டேன், இதுக்கப்புறம் அவனை கொன்னுட்டேன்னு சொல்லி அந்த காட்ஸ் என்ன பிரேவா கொல்ல போறாங்க. அவ்வளவுதான், திரும்ப ஒரு ராயலான சாவோட நான் இறக்க போறேன். ஆனா நல்லா சைட்ல பாப்பானா அங்க யாருமே இல்ல, எல்லாருமே ஓடிட்டாங்க. அடே ஏன்டா ஓடி போனீங்க, என்னோட கை வேற இப்ப அடிப்பட்ட நிலைமையில இருக்கு, நீங்க என்ன கொல்லுவீங்கன்னு நினைச்சா நீங்க என்ன ஓடிட்டீங்க. இதுக்கு காரணம் அந்த கிழவனும் அந்த மாங்கோன் தானே, அவனை நான் விடப்பதில்ல. அப்படி அங்க பின்னாடி பார்க்கும்போது உண்மையிலேயே அங்க பேண்டிட்ஸ் இருக்காங்க. இதை பார்த்துதான் அவங்க கத்திருக்காங்க போல. பேண்டிட்ஸை பார்த்தோன்னே இவனுக்கு ஒரு ஐடியா வருது, இவங்க கிட்ட செத்துட்டாலே போதுமே, இந்த மாதிரி நான் திரும்ப அவங்க கிட்ட சாக தேவையில்ல, அதுக்கப்புறம் என்ன நான் ஒரு பவரா மாறிடுவேன். இப்போ என் கையில வேற ரொம்ப
அடிபட்டிருக்கு, என்ன அவங்களால அசால்ட்டா கொல்ல முடியும்? ஹீரோவும் கிட்ட போவானா, ஹீரோ பார்த்தோன்னே அங்க பயந்து ஓடுறாங்க. அடே ஏன்டா பயந்து ஓடுறீங்க, நீங்க இதுக்கு முன்னாடி கொன்னீங்களா அந்த மோ, அவனோட சின்ன தம்பினா. என்னதான் ஹீரோ எவ்வளவு விஷயத்த சொன்னாலும் அங்க அவங்க நம்புற மாதிரியே இல்ல. யாருக்கு தெரியும் இது பேயா இருக்குமோ? பாஸ் பாஸ், எங்க பின்னாடி ஒரு பேய் வருது, தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துங்க பாஸ். ஹீரோக்கும் இதை கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுது. நான் அவனுக்கும் இதேதான் தேவை, ஏன்னா இவங்க கையால செத்தா டி ரேங்க்ல செத்து போற மாதிரி தான் இருக்கும். இதுவே அந்த பாஸுக்காரன், அவன் கிட்ட செத்துட்டா ஏ ரேங்க்ல செத்துருவான். அப்படி செத்தா இவனோட ஸ்ட்ரென்த் இன்னமும் அதிகரிக்கும்ல. அதனால பயங்கரமா கத்துறான். ஆமாண்டா என்ன கொல்லு, நான் உனக்காக தான் வந்திருக்கேன் சாங்கு. அங்க முன்னாடி போய் பார்த்தா வேற ஒரு ஆளை காட்டுறாங்க. இவன் தான் அந்த சாங்கா. இவனோட உண்மையான பேரு வாங்கா, கொடுக்கப்பட்ட பேரு சாங்கா. ஆனா என்ன ஒண்ணு, இவரோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குமா? அதை பார்த்து நம்ம ஹீரோ யோசிக்கிறான், ஆமா இந்த மாதிரி இவன் உண்மையிலேயே லீடர் தானா? ஏன்னா எதுக்கு இவனோட நிலைமை இந்த அளவுக்கு மோசமா இருக்கணும்? அதே மாதிரி இவன் நடிக்கிறானா என்ன? பாஸ் நான் சொன்னல, அந்த ஆளு இவன் தாயா, இவன் தான் அந்த வாரியரை கொன்னா. நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஓ அப்படியா மோ, நீங்க வந்து நல்ல மனுஷனா இருக்கீங்க மோ. ஏன்னா வாரிய சூவியே நீங்க கொன்னுட்டீங்க, ஏன் நீங்க டாங்ஷாங்கோட பார்ட்டி, அதாவது என்னோட பார்ட்டியில ஜாயின் பண்ணக்கூடாது? அட நீங்க என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி என்னோட பிரதரை உங்களோட ஆளுங்க கொன்னாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பயம் இல்லையா? இந்த மாதிரி நான் ஏதாச்சும் பண்ணிட்டா? என்னமோ நீங்க இப்ப இருக்க காலத்தை பத்தி உங்களுக்கு தெரியலையா? நான் உங்களை கொன்னா நீங்க வந்து என்ன கொல்லுவீங்க, அந்த மாதிரி காலம் தான் இது. ஆமா இத பத்தி நான் மறந்துட்டேன். பரவாயில்லையே, இவங்கள வச்சு நான் திரும்பவும் இறந்து போயிடலாம். அதாவது இவங்களோட வீட்டுக்குள்ள போந்து இவங்களையே நான் கொள்ளடிக்க போறேன். அப்படி பண்ணா இவங்க கண்டிப்பா என்ன கொன்றுவாங்க. அதுக்காக இவன் வந்து யோசிக்கிறானா. அங்க அவரு கேக்குறாரு, என்ன நீ வந்து ஒத்துக்கிறியா? ஆனவன் மறுக்க தான் செய்யறான். சரி நீ வந்து ஏன் எங்களோட வில்லேஜ் பக்கம் வரக்கூடாது? அப்ப வந்து உனக்கு கண்டிப்பா புரியும். அதுக்கு அவனும் ஒத்துக்கிறான். அங்க போய் இவன் ஒத்துக்கலனா இவங்களோட உண்மையை பத்திலாம் தெரியும்ல, அதுக்காக ஏச்சும் இவங்க கொள்ளுவாங்க. சோ திரும்பவும் சாகுற மாதிரி ஆயிடும். அதுதான் நம்ம ஹீரோக்கும் வேணும். அதனாலயே அவன் போறான். இருக்கிற வயசான ஆளுங்கெல்லாம் பார்த்து யோசிக்கிறான், ஆமா இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் பாவம் அப்பாவி மக்கள், இங்க இருக்கிற ரொம்ப புவரான ஆளுங்க. இவங்களுக்காக தான் நாங்க கொள்ளடிக்கிறது எல்லாத்தையுமே பண்றது. கடைசியில அங்க ஒரு டெம்பிளுக்கும் அவங்க போறாங்க. ஆனா அங்க வந்து இப்பதான் அவனுக்கு விஷயம் தெரியுது, இவன் கூட சுத்தது வேஸ்ட்னு. ஏன்னா நம்ம ஹீரோவை இவன் கடைசி வரைக்கும் கொல்ற மாதிரியே தெரியல. இதுக்கப்புறம் அந்த கண்ணு தெரியாத அந்த பொண்ணை காட்டுறாங்க. அங்க யாரோ ஒருத்தங்க டோரை தட்ட. ஆமா யாரு நீங்களாம்? நான் வந்து செட்டிலாடு கியோட மகன் வந்திருக்கேன். எதிர்பார்க்கல இந்த கண்ணு தெரியாத இந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருப்பான்னு. ஆமா யாரு நீங்க, எதுக்காக வந்திருக்கீங்க? ஏன்னா மோ இன்னுமோ வரல, அவனுக்கு என்ன ஆச்சு? மோவை பத்தி கேக்குறியா? மோ வந்து ஆல்ரெடி இறந்து போயிட்டான். இல்ல என்னால நம்ப முடியாது, மோ வந்து இறந்து போயிட்டானா? மோ வந்து அந்த அளவுக்கு சீக்கிரமாலாம் இறக்குறதுக்கு வாய்ப்பே இல்ல. இல்லம்மா இந்த மாதிரி அவனோட பாடியை கூட நாங்க கொண்டு வந்திருக்கோம், ஃபேமிலியால கண்டுபிடிக்க முடியுதான்னு பாக்குறதுக்கு. இதோ இங்க இருக்கு பாரு. அங்க போய் பாக்குற அவளால எதையுமே நம்ப முடியல. என்னம்மா கண்ணு, உனக்கு வந்து கண்ணு தெரியாதுல? நான் வந்துட்டேன். அதை வர மோவோட பாடி எப்படி இருக்கும்னு பார்த்து டிஸ்கிரைப் பண்றேன். மோவோட காலை அவங்க உடச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 50 நைஃப், அதே மாதிரி 50 ஊன்ஸ் ஆச்சு அவனோட உடம்புல இருக்கதான் செய்யுது. அதே மாதிரி அவனோட முகம் உடம்பு எல்லாமே ரத்த கரையா இருக்கு. அவனோட உடம்பே ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கு. என்னமா இதெல்லாம் உண்மையா இருக்க கூடாது, ஃபேக்கு, நானும் ஃபேக்கு தான் அப்படின்னு நீ ஆசைப்படுறியோ? ஆனா அவளால எதையுமே நம்ப முடியல. அங்க கிட்ட வந்து அவன் கேக்குறான், என்ன உனக்கு வந்து பெட்டரா ஃபீல் பண்ணுமோ? இது எல்லாத்தையுமே அவங்க 2 பேரும் பார்த்துன்னு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. ரொம்ப ஓவரா போறான். ஆனா நம்மளால எதையுமே பண்ண முடியல. ஆமாண்டா கியோட சன்னாச்சே அவன், அதனால நம்ம வாயை மூட்டை இருக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். விஷயம்லாம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் மோவோட உடம்ப நம்ம புதைக்கலாம், அவங்களுக்கு கொஞ்சம் மணியும் நம்ம கொடுக்கலாம். அதனால அந்த பொண்ணுக்கு அவளுக்கும் பிரச்சனை இருக்காது. என்னம்மா இந்த மாதிரி உனக்கு ரொம்ப கஷ்டமா ஃபீல் ஆகுதா? அப்படின்னா உன்னை என்னால நல்லா ஃபீல் பண்ண வைக்க முடியும், அதுக்கும் ஒரு வழி இருக்கு. இதோ சிக்கன் சூப் இருக்குமா, இதை வந்து நீ குடிக்கிறியா? இப்ப டவுன்ல, அதாவது யாங்சாங் சிட்டில எல்லாருமே நம்ம மோவோட துணிச்சலை பத்தியும் அவனோட வீரத்தை பத்தியும் தான் பேசுறாங்களே. அதனால இந்த சிக்கனோட சூப்பை நீ குடிச்சே ஆகணும், இந்தா குடி. ஆனா அதுக்குள்ள வயசானவரு அதை புடுங்கி குடிக்கிறாரா? அங்க ஓங்கி ஒரு எத்துறான். ஆமா நீ என்ன பைத்தியமாடா, எதுக்குடா இதை போய் குடிக்கிற? இந்த வயசானவருக்கு ஃபுட்டுனா அவ்வளவு பிடிக்கும், அதனால தான் யாரையுமே அவர் கண்டுக்கல, அதனால தான் இப்படி பண்ணிட்டாரு, மன்னிச்சுக்கோங்க. பரவாயில்ல இருக்கட்டும். அங்க இந்த மாதிரி டைம்ல யாரோ ஒருத்தங்க வர மாதிரி இருக்கும். அது நம்ம மோ தான். மோவை பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியமா வராங்க. ஏன்னா மோ வந்து எந்து போயிட்டான். எப்படி இந்த மோ இப்போ திரும்பவும் வர முடியும்? அங்க மோ வந்தோடனே அவனோட மூஞ்சல ஒரு 2-3 கோடை போட்டு விட்டுறான். ஆமா நீ வந்து யாரா? நீ தான் எந்து போயிட்டே, எப்படா நீ வந்திருக்க? எதிர்பார்க்கல என்னோட பிரதரோட உடம்ப இந்த அளவுக்கு நீங்க அசிங்கப்படுத்துவீங்கன்னு. இதனால அங்க வயசானவரு பேசுவாரா. ஆனா அதுக்குள்ள அந்த சிட்டி லார்டோட மகன் அவன் வந்து பயந்தே ஓடிறான். எப்பா இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு. இதனால அவருக்கும் வேற வழி இல்லாம அங்க போக ஆரம்பிக்கிறாரு. இந்த சைடு நம்ம ஹீரோ சிக்கன் சூப்பை குச்சின்னு இருக்கான், எந்த விதமான கவலையும் இல்லாம. அவங்களும் மோந்து பாக்குறாங்களா. இதனால நம்ம ஹீரோ பயந்து போயிடறான். இந்த சைடு கியூவோட மகனும் அங்க வந்து கியூ கிட்ட புலம்ப ஆரம்பிக்கிறான். அங்கப்பா நம்மளோட
பிளான் வந்து பிளான் படி போகலன்னு நினைக்கிறேன். ஏன்னா மோ மாதிரியே ஒரு பர்சனை நாங்க பார்த்தோம். ஆமா, இவன் என்ன புலமின்னு இருக்கான். அதுவா இந்த மாதிரி என்ன ஆச்சுன்னா மோ இறந்து போயிட்டான். எங்க கண்ணு முன்னாடி தான் அவனோட டெட் பாடியும் இருக்கு. நான் மோ மாதிரி ஒரு பர்சன் வந்திருக்கான். ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அவனோட பிரதர்னு சொல்றான். அவனோட பேரு லிங்கா. அவங்க ரெண்டு பேர்ல டிஃபரன்ஸ் சொன்னா நம்ம லிங்கு அவன் 1 இன்ச் ஹைட்டா இருக்கான். அதே மாதிரி அவங்களோட ஏஜ் டிஃபரன்ஸையும் உங்களால பார்க்க முடியும். ஆமா, அந்த லிங்கு அந்த அளவுக்கு என்ன பலசாலியா? நீங்க கவலைப்படாதீங்க, அவன் ஒன்னும் அவளைக்கும் பெரிய ஆளு மாதிரி எனக்கு தெரியல. ஒன்னும் சாதாரணமா எல்லாரையுமே எடை போடக்கூடாது. யாரு என்ன பண்ணுவான்னு நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவன் வந்து இறந்து போயிட்டான். இப்ப லிங்கு நீ இன்னொருத்த வந்திருக்கானா? மேல இருக்கிற அந்த புல்ல நீ வெட்டிட்ட, கீழே இருக்கிற அந்த ரூட்டை அதை நீ வெட்ட வந்துட்ட. அதனால அதையும் போய் முடிச்சு விடு. இதுக்கப்புறம் நம்ம மோவை காட்டுறாங்க. அங்க மோ வந்து போவானா பின்னாடியவ மோந்து பார்த்துன்னு இருக்கா. இது வந்து நம்ம மோ தானு. பொண்ணு, நீ வந்து என்ன மோந்து பார்க்க கூடாது. நான் ஒன்னும் மோ இல்ல, நான் லிங்கு. எங்களோட ஃபேமிலியில கிட்டத்தட்ட நிறைய பேர் இருக்காங்க. அதனால உனக்கு குழப்பம் வரதா செய்யும். அங்க வயசானவரும் அந்த ஆளும் பென்ஷனுக்கு காசை கொண்டு வந்து தராரு. என்னோட பிரதர் இறந்து போயிட்டாருல, அதனால பென்ஷனுக்காக அவங்க காசை தந்திருக்காங்க. அதுவும் கவர்மெண்ட் வழியா. என்னோட பிரதரே இறந்து போய் கிட்டத்தட்ட 1 நாள் தான் ஆயிருக்கும். அதுக்குள்ள அவ்வளோ ஃபாஸ்டா என்ன கவர்மெண்ட்? எனக்கு நல்லாவே புரியுது. இவங்க வந்து நம்ம ஹீரோக்காக ரொம்பவும் பரிதாகப்படுறாங்க. பொண்ணு கிட்ட கொடுத்தா வச்சு அவளால நல்லா வாழ முடியும்ல, அதுக்காக தான் இவங்க தராங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒன்னும் கவர்மெண்ட் வழியா வந்த அந்த பாவப்பட்ட காசு அது ஒன்றும் வேணாம். என்ன நீங்க சொல்றீங்க? இது வந்து பென்ஷன் காசு உங்களுக்கு வேணாவா என்ன? சரி, எங்க கிட்ட இருக்கிற அந்த சீக்ரெட்டான அந்த ஹார்ட் டெக்னிக் அதுக்கான ஸ்க்ராலை நாங்க தரோம். இது மோ வந்து ஆல்ரெடி எங்க கிட்ட பேசி வச்சாரு. இந்த மாதிரி அவரு வாங்கிக்கிறேன்னு. கண்டிப்பா நான் இதை வாங்கிக்காமையா? அவருக்கு என்ன இது போதுமா இல்ல வேற ஏதாச்சும் நம்ம கொடுக்கணுமா? நம்ம ஹீரோ அங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா இதனால ஒரு ஸ்கில் அவனுக்கு கிடைக்கும். இந்த சைடு அந்த பொண்ணு வேற மோந்து பாக்குறா. ஹேய் பொண்ணு, நீ வந்து இந்த மாதிரி மோந்து பார்க்க கூடாது. ஏன்னா நான் தான் கியாவோ லிங்கு. எனக்கு வேற அயன் கிரவுச் குங்ஃபு டெக்னிக்லாம் தெரியும், பாத்துக்கோ. அதே மாதிரி நீங்க வந்து என்னோட பிரதருக்கு கொடுத்த அந்த டாஸ்க் அதை பத்தியும் தெரியும். அதை வந்து நான் பாத்துக்கிறேன். இந்த கியூ கூட எனக்கு நாளைக்கு பேட்டில் வேற இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, யங் சங் சிட்டியை விட்டு சேஃபா இங்கிருந்து போயிடுங்க. போதும்டா, நீ வந்து நடிக்க கூடாது. ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியுது இது நீதானு. நான் உன் மேல இருக்கிற அந்த சென்ட் அதை வச்சே நல்லா கண்டுபிடிக்க முடியுது. உன்னோட பேசுற அந்த விதம் டோனு இதை வச்சே நல்லா கண்டுபிடிக்க முடியுது. நீ மோதானு நடிக்கலாம் வேணாம். எப்படிதான் என்ன கண்டுபிடிச்சிங்களோ? அப்போனா நான் சொன்னது எல்லாமே உண்மைதான். சரி, இந்த மாதிரி எப்படி அவங்கள ஏமாத்தின, எப்படி உன்ன மாதிரியா ஒரு உடம்பு அங்க வந்தது? அதுவா, அது ஒரு பெரிய கதை. நானு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்க வாருக்கு போனோம். அங்க வந்து ஒரு பயங்கரமான சண்டை ஏற்பட்டது. அதுல எனக்கு பயங்கரமா ஊண்டெல்லாம் ஏற்பட்டது. அந்த டைம்ல நான் வந்து எப்படியோ தப்பிச்சிட்டேன். ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் எந்த போயிட்ட மாதிரி ஆச்சு. அப்புறம் நான் சாங்னு ஒரு பர்சனை மீட் பண்ணேன். அங்க இம்மார்டலிட்டியை பத்தி நான் தெரிஞ்சுக்கினேன். இம்மார்டலிட்டி பத்தி அந்த பொண்ணு கவலைக்கும் தெரியல. ஏன்னா அவ ஒரு பிளைண்ட். ஆனா அதுக்கான வழியை நம்ம ஹீரோக்கு அவளால காட்ட முடியுமா? இப்போ வெளியில கியோட ஆளுங்க வேற நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு தேவை அந்த எலிக்சர். அதுதான். அதுக்கும் மேல இவங்களோட ரிவெஞ்சை இவங்களே கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா அதனால திரும்பவும் நம்ம ஹீரோ எந்த போயிட்டா இந்த மாதிரி நான் உன்னை திரும்பவும் கஷ்டப்படுத்த விரும்பல. ரீபே பண்றதுக்கும் என் கிட்ட எதுவும் இல்ல. நான் ஸ்டார்டிங்ல ப்ராமிஸ் எல்லாம் பண்ணிருப்பானா, அதெல்லாம் ஞாபகப்படுத்தி விட அங்க அவங்க கிட்ட ஒரு புக் இருக்கும். அதனால அவங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த் அவங்களோட லிமிட்டையே தாண்டி போக முடியும். இதை வந்து நான் கொடுக்குறேன். இது எங்க ஃபேமிலியில ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் தாவினே வருது. கண்டிப்பா நீங்க கவலையப்படாதீங்க. உங்களுக்காக நான் அந்த விஷயத்த முடிக்கிறேன். அதுக்கு நீ இந்த அளவுக்கு எமோஷனல் ஆக வேணாம். நான் உனக்காக அந்த டெம்பிள் பக்கத்துல வெயிட் பண்ணுவேன். 7 நாள் ஆயும் நீ வரலனா இல்ல, நீ கண்டிப்பா வரணும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம இங்க இருந்து ஒன்னா போகவும் முடியும். இதுக்கு ஹீரோ ஒத்துக்கிறான். இதுக்கப்புறம் அவனோட இறந்து போன உடலுக்காக மரியாதையை செலுத்தணும்னு சொல்லி ஒரு பாட்டி அவன் பாடிக்கினே வரான். அதை நீங்களே கேளுங்க. என்னோட பிரதர் வந்து என்னை விட்டு போயிட்டான். நான் வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்? தனியா இந்த உலகத்துல என்னால வாழ முடியுமா? இது எல்லாத்தையுமே மேல யாரோ ஒருத்தங்க பார்த்துன்னு இருக்காங்க. ஹீரோவும் கஷ்டப்பட்டு தோன்றான். அது பார்த்துன்னு இருந்ததும் வேற யாரும் இல்ல, அந்த வயசானவரு தான். இன்னைக்கு அந்த ரூட்டை நான் பிச்சு எடுக்க போறேன். அதே வேகத்துல மோவை அவன் பயங்கரமா தாக்குறான். ஆனா அந்த இடத்துல ஹீரோவை காணோம். அந்த இடம் ஃபுல்லாவே பவுடரா இருக்கு. பவுடரும் இவரோட கண்ணில் போயிடுமா? அது வேற லைம் பவுடரு பயங்கரமா கண் எரியுது. இதனால பாவம் பெரிய ஒரு ஆள அங்க பார்க்க முடியல. என்னையா கிளவா, உன்னால பார்க்க முடியலையா? இதை ஒரு வாய்ப்பை வச்சு ஸ்பீரை வச்சு வயிற்றுலேயே இறக்கி விட்டுறான். அங்க அவரோட நிலைமை ஒரு மாதிரி மோசமாயிது. என்னால பார்க்க முடியலனா உன்னை என்னால தோக்கடிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? அப்படியே ஒரு கிக் அடிக்கிறாரு. இதனால நம்ம ஹீரோட ரெப்ஸ் எல்லாமே ஒஞ்சு போயிட்டு மலையில இருந்து விழுறான். அவ்வளவுதான், உன்னோட கதை இங்கேயே முடியுது. தாத்தா ரொம்ப தேங்க்ஸ்யா, இதுக்கு தான் நான் எதிர்பார்த்தேன். நீ அதே மாதிரி விஷயத்த பண்ணிட்ட. அவ்வளவுதான், இவங்க 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. யங் சங் ஃபேமிலிக்கு இதுக்கு மேலே எந்த விதமான பிரச்சனையும் வராது. இப்படி சொல்லிட்டு அவரு திரும்புவாரு. பார்த்தா ஒரு வாய்ஸ் கேக்குது. என்னையா இந்த மாதிரி என்னை தாக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா நீ? அட நீயோ அப்பா அவனோட பிரதரா? இந்த வாட்டியும் நான் ஏமாந்து போக மாட்டேன். நம்ம மோவும் டீமனோட இன்ஸ்ட்ரிங்ஸை பயன்படுத்துவானா? அது வந்து இவருக்கு தெரியாது. நல்ல வேலை நான் அவனை எப்பயோ தள்ளி விட்டேன். ஒரே டைம்ல 2 பேர் தாக்கியிருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி
இவனையும் தாக்கி அங்க கொன்னுறான். திரும்பவும் நம்ம ஹீரோ வருவானா, இதனால அவன் ரொம்ப குழம்பி போறான். இவன் வந்து யாரு, இந்த கியாவோ ஃபேமிலியில எத்தனை பேர் தான் இருக்காங்க, இவங்களால எப்படி இந்த ஒரே டெக்னிக்கை பயன்படுத்த முடியுது. அங்க அதே மாதிரி நம்ம ஹீரோவை அவன் கொள்றான். போகும்போதும் யோ தாத்தா நான் உன்னை அப்புறமா பாக்குறியா கேட்கும் போது தாத்தாக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்துட்டான். திரும்ப அந்த டீமன் இன்டகிரேஷனை பயன்படுத்துவானா, இதை பார்த்து அவரு குழம்பி போறாரு. ஆமா யாரா நீங்களாம், இதுக்குடா என்னோட மைண்டை இப்படி குழப்புறீங்க. ஆனா ஒரு கட்டத்துல அவனோட ரேட்டிங் வந்து அங்க கம்மியாகுமா, அங்க டெத் ரேட்டிங் கம்மியாகிறனாலேயே அப்படியே அவன் கொள்றதுக்கு பாக்குறான். ஆனா திரும்பவும் அந்த வயசானவரு கொன்னுறாரு. இங்க இவன் என்னதான் கொன்னாலும் அங்க வந்து நம்ம மோ வந்துகினே தான் இருக்கான். மோ பார்த்து அவரு ரொம்ப ஆச்சரியமா வர்றாரு. இந்த வாட்டி மோ விடாம கட்டி பிடிச்சு அப்படியே கீழே விடுறான். அவங்க ரெண்டு பேரும் கீழே போய் இறக்குறாங்க. கீழே போய் இறக்கும் போது அவனுக்கு தெரியுது ஓ விஷயம் இப்படி போகுதுன்னு. வயசானவரோட கதை அங்கேயே முடியுது. அதனால மோக்கு எதுவுமே ஆகல. இப்போ மிச்சம் மீதி இருக்குது அந்த மேன்ஷன்ல இருக்கிற கியூ தான். அவன் கூட இப்போ டீல் பண்ண வேலை முடிஞ்சது. அவன் தான் இந்த கிழவனை அனுப்பியிருப்பான் கொள்றதுக்கு. அவனையே நம்ம ஆளு கொண்டுட்டான். இப்போ அவன் தான் இருக்கான் மிச்சம் மீதி. இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸ்ல தான் நம்மளுக்கு தெரியும். ஆனா இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸ் ஏன்னு தெரியல, அவங்க ரிலீஸே பண்ணல. கிட்ட ஒரு மாசம் ஆயிடுச்சு ரிலீஸ் பண்ணல. அவங்க ரிலீஸ் பண்ணா நம்மளும் கூடிய சீக்கிரத்துல பார்க்கலாம். கியோட ஆளுங்களுக்கு இவன் ரிவெஞ்ச் தரானா, அதே மாதிரி அந்த பொண்ணு வர 7 நாளைக்கு வெயிட் பண்றா. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஸோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் அனிமேலையோ இல்ல நெக்ஸ்ட் எபிசோட்லயோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.